வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கேன். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து என்ன இடம்? டாப் ஸ்டேஷன். தமிழ்நாடு பார்டரில் இருக்குது. மூணாருக்கு மேலே இருக்கிற டாப் ஸ்டேஷன் நம்ம இருக்கிறோம். பேசுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு 5 கொஸ்டின் மட்டும் கேட்கணும் சார். திருப்பியும் கேள்வியா? ஏற்கனவே கேள்வி கேட்டதுக்கே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. சரி, பரவாயில்ல, கேளுங்க. முதல் கேள்வி, சீனியர் சிட்டிசன் ஜூனியர் சிட்டிசன் ஆரம்பிச்சாச்சு, நல்லபடியாக போயிட்டு இருக்கு. சீனியர் சிட்டிசன் ஆரம்பிச்ச நோக்கம் வந்து எல்லாமே வந்து இந்த நிறுவனத்துடைய தலைவர்கள் தான் காரணம். இந்த நிறுவனம் ஆனதுக்கே தலைவர்கள் தான் காரணம். அவங்க வந்து பொறுப்பு இல்லாமல் பேசுனதுனால தான் ஒருத்தர் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணார். நிறுவனம் முடங்கி வச்சுருக்கோம், எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எல்லா தலைவர்களும் என்ன பண்ணாங்க? அப்காண்ட் ஆகிட்டாங்க. யாருமே பதில் சொல்லாமல் இருந்த சூழ்நிலையில் வயசானவங்க ரொம்ப பேனிக்காகி போயிருக்காங்க. உடல்நலம் பாதிக்கப்பட்டு மனநலம் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஆறுதலாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சீனியர் சிட்டிசன் ஆரம்பித்தோம். வயசானவங்க ரிட்டையர்மெண்ட்டு பணத்தெல்லாம் போட்டுட்டு இதில் போட்டுட்டு ரொம்ப வாழ்வாதாரம் இழந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம எதாவது ஆறுதலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சா அந்த சீனியர் சிட்டிசன் வாட்ஸ்அப் குழு முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம வந்து பணம் வாங்கணுங்கிற எண்ணம் வரும்போது இது சங்கமாக ஆரம்பிக்கணும். சங்கமாக ஆரம்பித்தா நமக்கு பலம் ஜாஸ்தி. தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் சொல்லுவாங்க. தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் சொல்லுவாங்க. அந்த பழமொழி நல்ல பழைய மொழியாக இருந்தாலும் நல்ல மொழி. அதுக்காகத்தான் நாங்கள் வந்து சீனியர் சிட்டிசன் சங்கமாக கன்வெர்ட் பண்ணோம். சங்கமாக கன்வெர்ட் பண்ணனால நிறுவன தலைவர் நம்மகிட்ட பேசுகிறாங்க, நமக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட்லையுமே பேசினா கூட சரி, ரிவார்டு ஆகட்டும், டிஆர்ஓ ஆகட்டும், சென்னையில் போய் யாராவது ஹோம் செக்ரட்டரி பார்க்கறனாலும் நமக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து பேசுகிறாங்க. அதான் சங்கத்துக்குரிய பலம். நம்ம நிறைய பேர் இந்த சங்கம் ஆரம்பிச்சு நிறைய எதிர்த்து நம்மளை நிறையா வந்து கமெண்ட்லாம் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி நாங்கள் நினச்சி நிற்கிறேன்னா முதியோர்களுக்கு வாங்கி கொடுக்கணுங்கிறது என்ன அதான் காரணம். அதுக்கப்புறம் ஜூனியர் சிட்டிசன் ஆரம்பிச்சாங்க. அப்படின்னாக்கா ஜூனியர் சிட்டிசன் சங்கம் வந்து அவங்க வந்து யாரும் ஆதரவே இல்லாமல் இருந்தாங்க. சார், சீனியருக்கு நீங்கள் பார்க்குறீங்களே, எங்களை யார் சார் பாப்பா, எங்களுக்கு யாரும் வாங்கி கொடுப்பா, நாங்களும் உங்கள் பிள்ளைங்க மாதிரி தான் அப்படின்னாங்க. அந்த பரிதவிப்பு எனக்கு ரொம்ப வந்து சங்கடத்தை கொடுத்தது. ஸோ அவங்களும் நம்ம பிள்ளைங்க மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தாய் உள்ள இருக்குது. நாங்கள் எப்போவுமே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கொடுக்காதவங்கன்னா பிரிச்சுலாம் பார்க்க மாட்டோம். எல்லாருமே விக்டிம்ஸாக எல்லாம் பாதிக்கப்பட்டவங்கன்னா நல்ல எண்ணம் நமக்கு இருக்கிறதுனால இதுலேயும் நம்ம கவனம் செலுத்தி சரி அவங்கள விட்டுறக்கூடாது, அவங்களும் நம்ம பிள்ளைங்க மாதிரி. ஸோ அவங்களுக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும்னு ஜூனியர் சிட்டிசன் சங்கம் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். இன்னொரு காரணம் இருக்குது ஜூனியர் சிட்டிசன் ஆரம்பிச்சதுக்கு. என்னென்னா, இப்போ நிறுவனத்தில் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, எஸ்ஹெச் டிஹெச் இந்த நிறுவனத்தில் சம்பாதிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களே ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, சங்கத்தை ஆரம்பிச்சுட்டு நாங்கள் வந்து வாங்கி கொடுக்குறோம், வெளியாளர்கள் வச்சு வெளியில் உள்ள லாயர்லாம் கூப்பிட்டு வந்து அவங்க மூலமாக வாங்கி தரலாம்னு சொல்லி சொன்னாங்க. நிறுவன தலைவர்கள் நல்லா தெரிஞ்சவங்க, சேர்மன் அண்ட் எம்டிட்டெல்லாம் நல்லா பழகினவங்க, இந்த நிறுவனத்தில் நல்லா சம்பாதிச்சவர்களே இன்னொரு தேர்ட் பர்சன் லாயர் வக்கீலை கூப்பிட்டு வந்து இவர் மூலம் வாங்கி கொடுத்துருன்னு சொல்லுது. எனக்கு வந்து ரொம்ப விசித்திரமாக இருந்தது. இவங்க திருப்பி ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விடக்கூடாது, திருடங்களை சாவி கொடுத்த மாதிரி ஆகிடும், நம்ம அந்த வேலையை செய்யணும். நாங்கள் வந்து பியூர் கஸ்டமர், அதனால அவங்கள விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஜூனியர் அதை போய் இல்லாகி போயிடக்கூடாது அப்படிங்கிறத அவங்களுக்கு தனியாக ஆரம்பித்து அவங்களே கட்டுக்கோப்பாக கொண்டு வந்துட்டுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், நீங்களே நினைக்கலாம், சார் நீங்கள் எந்த நம்பிக்கை இருக்குன்னு கேட்கலாம். சந்தேகம் வருதா இல்லையா உங்களுக்கு? கண்டிப்பாக எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. சொல்லுங்க. நீங்கள் இப்போ தமிழ்நாடு முழுக்க போயிட்டு நம்ம வந்து மீட்டிங் போட்டு நீங்கள் வந்து கேஸ் கொடுக்காதீங்க, கம்பெனி பணம் தரும், செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க அப்படி சொல்கிறீங்க. மீட்டிங் போடுறதுக்கு எதுவும் கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கா, அல்லது செட்டில்மெண்ட் கொடுக்கறதுக்கு எதுவும் வந்து உங்களுக்கு ஒரு உறுதி கொடுத்துருக்காங்களா? நான் முதல்ல என்ன சொல்கிறேன்னா, யாரையும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது நான் கையை பிடிச்சி வைக்கல. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு என்ன நடக்கும், கம்ப்ளைண்ட் கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும், எப்போ நடக்கும், எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து அவேர்னஸாக சொல்லிட்டு இருக்கேன். பழைய தரவுகள் இருக்கு இல்லையா, வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டரே வந்து தண்டபாணி ஜஸ்டிஸ்ட்டு கொடுக்குறாரு, நீதியரசர் தண்டபாணிகிட்ட பிபிஏ கொடுக்குறாரு. இது வரைக்கும் 3,60,000 பேர் கம்பெனி கொடுத்துருக்காங்க. 555 கம்பெனி, இந்த மாதிரி ஆன கம்பெனி, கரலேசான கம்பெனி. அது செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 11,000 பேர் தான் கொடுத்துருக்காங்க. வெறும் 3% தான். 3,60,000 11,000 எவ்வளோ, வெறும் 3% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக மக்கள்கிட்ட பேசுகிறத தவிர யாரையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி 3% தான் கொடுத்துருக்காங்கன்னா மீதி ஆளுக்கு தான் என்ன ஆச்சு, அவங்களாம் உயிரோடு இருக்காங்களா, இறந்துட்டாங்களா, எதுவும். ஸோ
ஸோ நாம் வந்து என்ன நினைக்கிறோம், அதனால தான் அந்த மாதிரி போய் மாட்டிக்க கூடாது மக்கள். அரசை நான் நம்பணும்னு சொல்லல. அரசால் இப்போதைக்கு ஷார்ட்டஸ்ட் பீரியடில் முடிக்க முடியுமான்னு தெரியும். நான் வந்து அரசு அதிகாரிலாம் போய் சந்திச்சிருக்கேன். சந்திச்சு ஏன் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு கேட்டிருக்காங்க. அவங்ககிட்ட நான் கேட்டது என்னென்னா, சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறேன் சார், என்னை நம்பி ஒரு 10,000 பேர்கிட்ட இருக்காங்க, நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறோம் சார், நீங்கள் ஒரு மாதம் முடிச்சு கொடுத்தீங்களான்னு கேட்டாக்கா அவங்க அது சொல்ல முடியாதுன்றாங்க. ஸோ அரசு அதிகாரிகளே எப்போ முடியும் சொல்ல முடியலங்கும் போது நம்ம நம்பி இருக்கிறது, வெயிட் பண்ணி இருக்கிறது. அப்போ சாட்சிக்காரனை நம்புறதை விட சண்டைக்காரனை நம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறுவன தலைவர்கிட்ட போய் பேசுகிறோம். சார் நீங்கள் வந்து எப்போ கொடுப்பீங்க, என்ன கொடுப்பீங்க, நாங்கள் என்ன வழியில் போகிறதுன்னு அவங்கள்ட்ட கேட்கும்போது கண்டிப்பாக கொடுக்குறோன்றாங்க. அவங்க எங்கேயும் ஓடலை. ஸோ அதனால நம்ம அவங்கள நம்பி இருக்கிறோம், சீக்கிரம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பழைய சொத்துக்களை மீட்கிறதும் அவங்க ஏதோ முயற்சியில் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ் வந்து இப்போ செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தகவல் வந்துட்டு இருக்கு நமக்கு. ஸோ அதனால் கொடுக்குவாங்க நம்பி இருக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. நேற்று கூட நீங்கள் வந்து ஒரு புது சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இல்லை, அது ஒன்று உங்களுக்கு ஒன்று ஒரு பதில் சொல்லணும். நம்ம யாரும் வந்து நம்ம வந்து நிறுவன தலைவர் கூப்பிட்டு நீங்கள் போய் பேசுங்கன்னு யாரும் சொல்லலை. மக்கள் மேலே ஒரு அக்கறை, முதலீட்டாளர்கள் ஏமாந்து போயிட்டாங்களே, அவங்க மேலே உள்ள ஒரு அக்கறையில் தான் நம்ம வந்து பேசுகிறோமே தவிர யாரும் வந்து பேசுங்க அப்படின்னா சொல்லலை. ஒரு சில இடங்களில் ஒரு சில நடுத்தர தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த சிஹெச் ஏகச்சந்திரன், அவங்க வந்து சார் எங்களுக்கு ரொம்ப வந்து மக்கள் வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க, தப்பாக நினைக்கிறாங்க, நீங்கள் வந்து நிறுவனத்தினுடைய பாதை எப்படி போயிட்டுருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாயில சொல்லுங்க நம்புவாங்க சார். ஏன்னா நீங்கள் பியூர் கஸ்டமராக இருக்கீங்க, ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்கள் சொன்னால் நம்புவாங்க சார் சொல்லி கூப்பிட்றாங்க. ஒரு சில இடத்துல கூப்பிட்றாங்க. அப்போ அவங்க அந்த இடத்துல போய் நம்ம போய் பேசுகிற இடத்துல சிலர் வாக்குவாதம் பண்ணுறாங்க, செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அவங்களோட ஐயத்தை நாங்கள் போக்கிறோம். அவங்களோட பயத்தை நம்ம போக்குறதுனால அவங்க வந்து தைரியமாக இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஆறுதல் தான் வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது. ஆறுதல் யாரும் காசு கொடுத்து வாங்க முடியாது. இப்போ முஸ்லீம் சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா அஸ்லாம் அலைக்கும்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாகுதாங்க அர்த்தம். சாந்தியும் சமாதானமும் காசு கொடுத்து வாங்கவே முடியாது, இறைவன் மாத்திரம்தான் தர முடியும். அந்த சாந்தி சமாதானத்தை நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு. வீதியில் இருக்காங்க, பயத்தில் இருக்காங்க, வந்துருமோ வராதோ, என்ன ஆகுமோ, பணத்தை தராமல் முடிக்கிறாங்க, பயந்து போயிருக்காங்க. இந்த இதை போக்குறதுக்கு நம்ம வந்து இது பண்ணுறோம். ரெண்டாவது பத்திரிகைகள் பார்த்தீங்கன்னா பத்திரிகை தர்மம் எல்லாம் கெட்டு போச்சு. பத்திரிகை தர்மத்தோடு அவங்க நடக்கவே இல்லை. அவங்க நம்ம அதில் கூட ஒரு கேள்வி இருக்கு, நீங்களே வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்க போறாங்கன்னு சொன்னதா வந்து ஒரு பத்திரிகையில வந்து போட்டிருக்கிறதா சொன்னாங்க. அதை பத்தி கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அது நான் கேள்விப்பட்டேன். இந்த குசம்புக்கார பத்திரிகை ஒருத்தர் இருக்கிறான், என்ன நான் பற்றி பேசுறேன். என்ன பத்திரிகை? அந்த குசம்புக்கார பத்திரிகை ரொம்ப குசும்பு பிடிச்சவன்னு வச்சுங்களேன். அந்த குசம்புக்கார பத்திரிக்கை ரொம்ப நியாயமான பத்திரிகைன்னு நினைச்சிட்டு அதில் வந்து கண்ணாப்பனா நியோமேக்ஸை பற்றி எழுதிட்டு இருக்கிறான். ஒரு சில பத்திரிகை நான் விரல விட்டு எண்ணிடலாம், ஒரு சில எல்லா பத்திரிகையும் கிடையாது, ஒரு சில பத்திரிகை நடத்துறவங்க நல்லவங்களா இருப்பாங்க, அதனோட எடிட்டர்கள் நல்லவங்களா இருப்பாங்க. இந்த நிருபர்கள் இருக்கா இல்லையா, இவருக்கு வந்து பைசா கேட்டு பேரம் பேசுறது, நாட்டை நம்ம நிறுவனங்கள்கிட்ட போய் பேரம் பேசுறது, பணம் கொடுக்கலாம் இந்த தவறாக எழுதுறது, பணம் தான் இவங்களுக்கு பிரதானம். அந்த மாதிரி பத்திரிகைகள் வந்தனால தான் பத்திரிகை தர்மமே குழி தோண்டி பதிச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பத்திரிகை தான் இந்த மாதிரி பத்திரிகை. அது குசம்புக்கார பத்திரிக்கை என்ன எழுதியிருக்கிறேன், நான் பார்த்தேன். நான் மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்க போறான்னு எந்த இடத்துலையும் யார்ட்டையும் சொல்லவே இல்லை, சொல்லவும் மாட்டேன். ஏன் சொல்லணும்? நான் மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்க போறாங்களா இல்லையே, அவங்க தான் ஓடிட்டு அலையிறாங்க, செட்டில்மெண்ட் பண்ணி எப்படியா செட்டில்மெண்ட் பண்ணணும் ஓடிட்டு அலையிறாங்களே, அப்படிக்கு நான் எப்படி சொல்ல முடியும்? பொய் சொல்றான். இப்போ பத்திரிகை வந்து பொய்ன்னு சொல்றீங்க. அவன் ஆபீஸ்லேயே ஒரு பொண்ணு தூக்குமாடி சேர்த்துச்சுது தம்பி. அதை பற்றி பேசினா நான் இன்னும் நாற்று எடுக்கும், அது நம்ம தேவையில்லை. அவன் தான் அப்படி நடத்தினா நம்ம பேச. ஆனால் அவனுக்கு வந்து நான் எச்சரிக்கை விடுறேன். இதன் வாயில என்ன சொல்றேன்னா, நீ தொடர்ந்து என்னை இப்படி அவமானப்படுத்தி இருந்தனா, அவன் சொன்னா இவன் சொன்னா, அவன் டேரக்டர் எழுத மாட்டார். அவர் சொன்னார், சிவகாசிகார் சொன்னா, அவர் சொன்னா, இவர் சொன்னார்னு சொல்லி எழுதுறான். இதை நான் சும்மா விட மாட்டேன். இப்படியே போயிட்டு இருந்தானா அவன் மேலே மன நஷ்டவுக்கு தொடர்ந்து நஷ்டம் எடுக்க கோர்ட்டுக்கு போக வச்சுருவான் போல தெரியுது. அந்த குசம்புக்கார பத்திரிக்கை, இந்த குசம்புக்கார பத்திரிக்கைக்கு நான் இறுதி எச்சரிக்கையாக விடுறேன். அவன் என்னை பற்றி எழுதுனானே, என் பேர் சுந்தர் தியாகராஜன் எழுதினாலே நான் அவனை சும்மா விட மாட்டேன். ஏன்னா 10,000 பேருக்கு அவன் ஆஃபீஸை முன்னாடி போய் நான் திரட்டி நான் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. ஒரு பக்கம் வழக்கு தொடுப்பேன், ஒரு பக்கம் போராட்டம் வந்து அவங்க எதை இது பண்ணிடுவேன், முற்றுகையிட்டுருவேன். அவனுடைய பத்திரிகையை கேன்சல் பண்ண சொல்லி நான் வழக்கு தொட ஆரம்பிச்சுடுவேன். ஏன்னா அவன் பத்திரிகை திறமத்தை குடிநீர் போச்சுட்டான். நான் வாசகர்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறது என்னன்னா, அந்த வாசகர்கள் அந்த குசம்புக்கார பத்திரிகை வாங்குறீங்களா, அவங்களை கைகூப்பி சகோதர
சகோதரர்கள் சகோதரிகள் காசு கொடுத்து அந்த பத்திரிக்கை வாங்குறாங்க. இந்த பத்திரிக்கை அந்த குசம்புக்கார பத்திரிக்கை, அந்த குசம்புக்கார பத்திரிக்கையை இவங்க காசு கொடுத்து வாங்குறாங்க. அந்த காசு கொடுத்து வாங்கிட்டு சொந்த காசை சூனிய வச்ச மாதிரி இவங்களையும் அவன் பீதி கிளப்பி விடுறான். அவன் பத்திரிக்கை காசு கொடுத்து வாங்குறாங்க, அவன் என்ன பண்றான், இவங்களே பீதிக்குள்ளாக்குறான். நெகட்டிவா எழுதிட்டு ஃபுல் நெகட்டிவ், அதாவது நியமாக்ஸை பற்றி நெகட்டிவாவே எழுதிட்டு இருக்கான். மக்கள் பயந்து போயிருக்காங்க, பணம் வருமா வராதுன்னு பயந்து போயிருக்கும் போது இவன் வேற பீதியை கிளப்பி விடுறான். ஸோ நீங்க காசு கொடுத்து ஏன் நீங்க பீதியை விலை கொடுத்து வாங்குறீங்க? வாங்காதீங்க, அந்த பத்திரிகை வாங்காதீங்கன்னு நான் பகிரங்கமா சொல்றேன். அவன் மேலே என் மேலே நான் வழக்கு போட்டுக்கிட்டேன். அந்த குசம்புக்கார பத்திரிகையை சகோதரியை தோழர்களே நீங்கள் வாங்காதீங்க. உங்கள் சொந்த காசை கொடுத்து வாங்கி நீங்கள் பீதிக்கு விலை கொடுத்து வாங்குறீங்க. அவன் பீதி கிளப்பி விட்டுட்டு இருக்கான். அவன் பத்திரிக்கை வாங்காதீங்க. அடுத்த ஒரு கேள்வி சார், சொல்லுங்கள். இப்போ சீனியர் சிட்டிசன் ஆரம்பித்து சில காலம் ஆயிடுச்சு, ஜூனியர் சிட்டிசனும் பதிவு பண்ணீங்க, வெற்றிகரமாக நீங்கள் சரிங்களா? இது வரைக்கும் எத்தனை உறுப்பினர்கள் உங்கள்கிட்ட வந்து மெம்பர்ஷிப் ஆகிருக்காங்க? சீனியர் சிட்டிசனில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஃபார்ம் கொடுத்தவங்க கிட்டத்தட்ட 2500 பேருக்கு மேலே இருக்காங்க. ஆனால் முறைப்படி சந்தா கட்டினா தான் அவங்க வந்து உறுப்பினராக முடியும். அது கிட்டத்தட்ட இப்போ 1900 பேர்கிட்ட நெருங்கி 2000 பேர் வந்துருக்காங்க. இப்போ ஜூனியருக்கு ஒரு எழுச்சி இருக்குது, நிறைய பேர் வர்றாங்க. சீனியர் ஜூனியர் இணைச்சது காரணமே ஒரு ஒற்றுமையாக இருக்கணும், ஒரே சங்கமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஒரு சில இடங்களில் சில மாவட்டங்களில் ஆரம்பிச்சிருக்காங்க சங்கங்கள் ஆரம்பிச்சு, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் உங்களோட இணைஞ்சு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சங்கங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய சங்கம் நம்ம சங்கம் தான் சரிங்களா? ஆமாம், வாட்ஸ்அப் குழுவே நம்ம வந்து 7 குழு வச்சுருக்கோம். அசோக்கு ஜூனியர் சிட்டிசன் 4 குழு வச்சுருக்கோம். ஒவ்வொரு குழுவில் 1025 பேர் இருக்கிறாங்க. சீனியருக்கு வந்து 3 சங்கம், இப்போ 4வது அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 8 சங்கம், 8 வாட்ஸ்அப் குழு ஆக போகுது. 8 வாட்ஸ்அப் குழுலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7500 பேர் கிட்ட வந்துடும். அது வந்து வாட்ஸ்அப் குழு. சங்கத்தில் வந்து 1900 பேர்கிட்ட இப்போ 2000 பேர் நெருங்க போகுது. சீனியர் சிட்டிசனுக்கு ஜூனியர் சிட்டிசன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2 மாவட்டத்துக்கு நம்ம போயிட்டோம், திண்டுக்கல்லுக்கும் தேனி மாவட்டத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம். அடுத்து வந்து சென்னை எல்லா மாவட்டத்துக்கும் போகிறோம். எல்லா மாவட்டத்துலையும் மெம்பர்ஷிப் வாங்க போகிறோம். எதுக்கு வாங்குறேன்னா நமக்கு பணம் வரணும், நமக்கு சந்தா வாங்கணுங்கிற அந்த நோக்கம் கிடையாது. அதெல்லாம் பிரதானமாக நினைக்கவே மாட்டேன். ஒற்றுமையாக இருந்தால் நாளைக்கு ஒருவேளை போராட்டம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தால், இது வரைக்கும் நிறுவனம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா மார்ச் மாதம் 31 செட்டில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை டெல்லி ஆனாலோ அதாவது டெல்லி ஆறதுக்கு இந்த மாதிரி பத்திரிகை இந்த மாதிரி ஆளுங்களாக இருக்காங்களா டேரக்டர், அவங்க மூலமாக ஏதாவது இளைஞர் வந்தாலோ அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். நம்ம வந்து ஒரு போராட்டம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரணும். அப்படி வரும்பொழுது போராட்டம் பண்ணுறதுக்கு யங்ஸ்டர்ஸ் வேணுங்கிறதுக்காக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எபோவ் 60 சீனியர் சிட்டிசன், பிலோ 60 எல்லாருமே வந்துடுறாங்க. அதில் எபோவ் 60 சீனியர் சிட்டிசன், பிலோ 60 எல்லாமே அதில் வந்துடுறாங்க. எல்லாருமே வந்துடுறாங்க. வேறு பேபி சிட்டிசன் ஒன்றும் கிடையாது. 2 கேடர் தான். மற்ற சங்கத்துக்கு நம்மளோட இணைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் இணைச்சிட்டு இருக்கோம். நிறுவனத்தை மீட்கிறதுக்கு சில முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். அது இப்போ நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. வந்து அது சமயம் வரும்போது வெளியே வரும். ரொம்ப நன்றி. இல்லை, இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கம்ப்ளைண்ட் புகார் கொடுக்காதவங்களுக்கு நம்ம சீனியர் ஜூனியர் வச்சுட்டு இருக்கோம். புகார் கொடுத்தவர்களுக்குன்னு ஒரு பகுதி தேனி பகுதியில் ஒரு சங்கம் அமைச்சு அவங்க பார்த்துருக்காங்க. அது இடையில பார்த்தீங்கன்னா 2 பெரிய ட்ரெயிலர் போகும்போது இடையில ஒருத்தர் டிவி ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறாரு. 2 பெரிய ட்ரெயிலர் போகுது, பெரிய ட்ரெயிலர் போயிட்டு இருக்கு. என்னது சீனியர் சிட்டிசன், ஜூனியர் சிட்டிசன், அப்புறம் வந்து தேனிக்காரங்க. இடையில ஒருத்தர் டிவி ஸ்பீடில் ஓட்டிட்டு இருக்கிறாரு. அவர் தான் சட்ட போராட்டம்னு வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த டிவி ஸ்பீடி கதை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அவருடைய கிளியர் கூட இப்போ தெரிய ஆரம்பிக்கிற மக்களுக்கு அவர் எதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னு. தயவுசெய்து மக்கள் அவர்கிட்டையும் விசாரிக்கணும். அவர் தான் அந்த குசம்புக்கார பத்திரிகையை குத்தகைக்கு எடுத்திருக்காரு. அந்த குசம்புக்கார பத்திரிகை சொன்னேன் இல்லையா, அந்த சிவகாசி நபர் தான் குத்தகைக்கு எடுத்திருக்கிறாரு. மக்களே உஷாராருங்கன்னு கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். வணக்கம் சார், செயலாளர் ஜூனியர் சிட்டிசனில் இங்கே வந்ததுக்கு நிகழ்ச்சி கண்டிப்பாக ரொம்பவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் 2 பேர்கிட்டையும் கேட்குறேன், இந்த பிரச்சனையை வந்து எப்போ தான் முடிவுக்கு வரும்? நல்ல அருமையான கேள்வி. எல்லாருடைய எதிர்பார்ப்பு கேள்வி இதுதான். இங்கே மட்டும் இல்லை அசோக்கு, மக்கள் மனசு எல்லா மனசுலையும் கேள்வி இதுதான். இதுக்கு நான் எப்போவே என்ன பதில் சொல்லுவேன்னா, இப்போ நம்ம வந்து மேகத்தில் பேசணும் இல்லையா, திரளான மேகம் இருந்தது, மேகத்திலிருந்து பேசணும். மேகம் நம்மளை மூடிட்டு இருந்தது. அதே போல் இந்த நியமாக்ஸ் பிரச்சனை இப்போ நம்ம எல்லாத்தையும் சூழ்ந்துருக்கு, மூடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இருக்கிற இடத்துல பாருங்க, இப்போ நம்ம இருக்கிற இடத்துல மேகமே இல்லை இல்லையா, மேகமே இல்லை. இப்போ மேகத்தோட்டு வெளியே வந்துட்டோம் நம்ம.
அதே போல் நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவோம். இந்த மேகத்தில் இருந்தோம், நல்ல சுற்றி மூடி இருந்தது. அந்த மேகத்துலேருந்து நம்ம எப்படி வெளியே வந்துட்டோம், இப்போ வேறு இடத்துக்கு வந்துட்டு வெளியே வந்துட்டோம். அதே போல் நியமனத்திலிருந்து நம்ம வெளியே வருவோம், கண்டிப்பாக வருவோம். ஆனால் காலங்கள் நம்மளுடைய கரங்களில் இல்லை. நான் எப்பவுமே சொல்கிறது என்ன, காலங்கள் நம்மளுடைய கரங்கள் கிடையாது. இப்போ வந்து நம்ம நியோமாக்ஸுங்கிறது ஒரு தேர் மாதிரி இருந்தது. அந்த தேரை இழுத்து முதல்ல ஒருத்தர் தெருவில் கொண்டாந்து விட்டார். அப்புறம் கொஞ்சம் பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க, எல்லாரும் புகார் கொடுங்க, இந்த ஒரு வழி பண்ணணும், எல்லாத்தையும் தலைவர்லாம் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி தவறான புரிதல் காரணமாக மக்களை வந்து கிளப்பி விட்டாங்க. எப்படி கிளப்பி விட்டாங்க, நீங்கள் புகார் கொடுக்கணும்னா உங்களை எப்படி தெரியும் நீங்கள் கம்பெனியில் வந்து பணம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்லாம் கேட்டாங்க. அதை நினச்சி பயந்து போய் எல்லாமே நிறையா வந்து புகார் அளித்தாங்க. அதனால் என்னாச்சுன்னா அந்த தெருவில் இருந்த தேர் இழுத்து கோர்ட்டில் கொண்டு விட்டாங்க. இப்போ கோர்ட்லேருந்து நம்ம அந்த தேரை வந்து வாங்குறது அவ்வளோ லேஸ்பட்ட காரியம் கிடையாது. சரியா, எந்தமே கோர்ட்டில் ஒரு வழக்குன்னு போயிட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு தெரியும் நம்ம நாட்டில் எத்தனை வழக்குகள் இருக்குது, எவ்வளோ நீதிமன்றங்கள் இருக்குது, எத்தனை நீதிபதிகள் இருக்கிறாங்க, நீதியெலாம் வந்து தாமதமாக கிடைக்குதா உடனடியாக கிடைக்குதாங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதன் காரணமாக தான் நான் சொல்லுவேன், டைம் மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா கம்மியாக முதலீடு பண்ணவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து 5 லட்சத்துக்குள்ளேயோ 6 லட்சத்துக்குள்ளே போட்டவங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மார்ச்சுக்குள்ளே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. மற்றவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் தாமதமானாலும் கண்டிப்பாக கிடைக்கும். அனதர் 1 இயரில் எல்லாமே செட்டில் பண்ணிடுவாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இதுக்கு இடையில பழைய சொத்துக்களை மீட்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. நம்ம சீனியர் சிட்டிசன் சங்கமும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கு. அதுவும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி கிடச்சின்னா டோட்டலாக ஒரு 1 இயருக்குள்ளார எல்லாமே செட்டில் பண்ணிடுவாங்கிறது என்னோட நம்பிக்கை. இருந்தாலும் நான் காலங்களை எப்போவுமே குறிப்பிட்டு நான் சொல்லவே மாட்டேன். காலங்கள் நம்மளுடைய கரங்களில் இல்லை, என் கரத்தில் தான் நான் சொல்லிவிடுவேன். கூடுமானவரை நான் நிறுவனத்தில்கிட்ட பேசி மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்காங்க இல்லையா, மருத்துவ உதவிக்காக நான் கேட்கலான்னு இருக்கிறேன். அதே மாதிரி முடியாதவங்க, ரொம்ப முடியாதவங்க இருக்கவங்களுக்கு நீங்கள் செட்டில் பண்ணிடுங்கன்னு சொல்லி நான் கேட்குறதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீக்கு நான் வந்து தலைவரை சந்தித்து கேட்குற மாதிரி இருக்கேன். நிச்சயமாக கிடைக்கும். இந்த மேகங்கள் போல் நம்மளுடைய பிரச்சனையும் விலகிரும் அப்படிங்கிறது உறுதியாக அறுதிட்டு நான் சொல்ல முடியும். திரளான மேகம் போல் பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே மறைஞ்சி போயிடும். பொறுமை அதான், அதுக்கு வரைக்கும் பொறுமை இருந்தாங்க. மேகம் கலையிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி பொறுமையாக இருக்கணும். பொறுமை தான் இப்போதைக்கு தேவை. அது சிலருக்கு நான் சொல்கிறது கோவம் கூட வரலாம், வேறு வழி இல்லை. வேறு வழி இருந்தால் அவங்க சொல்லட்டும், நம்ம கூட ப்ரொசீட் பண்ணலாம். சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம், அவங்க ஐடியா சொல்லிட்டு நம்ம கேட்போம். நம்ம வந்து ஜனநாயக ரீதியாக தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அவங்க சொன்னால் நம்ம கேட்டுக்குவோம். இப்போதைக்கு என்னோட இது வந்து செட்டில் வந்து சீக்கிரம் பண்ணிடுவாங்க. ஆனால் 1 இயருக்கு சீக்கிரம் முடிச்சிடுவாங்க நம்பிக்கை. சிலர் நினைக்கலாம், என்ன இவர் வந்து மாற்றி பேசிகிட்டு இருக்காரு, ஜனவரினாரு, டிசம்பர்னாரு, மார்ச்னாரு இப்படின்னு சொல்லலாம். அதைத்தான் நான் சொல்கிறேன், காலங்கள் என்னோட கரங்களில் இல்லை. அது EOW கோர்ட்டு கரங்களில் இருக்கிறதுனால அவங்க கையில் இருக்கிறது நான் டைமை நான் சொல்ல முடியாது. காலங்கள் அவங்களுடைய கரங்கள் இருக்கிறது நான் சொல்ல முடியாது. அவ்வளோதான் சொல்ல முடியும். கண்டிப்பாக செட்டில்மெண்ட் கிடைக்கும், செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க, நிச்சயமாக நடக்கும். மற்ற நிறுவனத்துக்கும் இந்த நிறுவனத்துக்கு வித்தியாசம் இதுதான். மிகப்பெரிய பில்டராக வருவாங்க, வருங்காலத்தில் மிகப்பெரிய பில்டராக வருவாங்க. இந்த நில மதிப்பு தான் கண்டிப்பாக உயரும். கேஸ் கொடுத்தவங்க மட்டும்தான் இந்த 5 இயர் செட்டில் பண்ணாங்க. இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 5 இயர் செட்டில்மெண்ட்னா என்னென்னா நிறையா தெரிய மாட்டேங்குது. ஆரம்ப காலத்தில் பண மோசடி யார் பண்ணாலும் அந்த பண மோசடி பண்ணுறவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணுறதுனால முதலீட்டாளர்களுக்கு பணம் திருப்பி கிடைக்காது, அவங்க பாட்டு ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அதனால் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக, அவங்களும் திரும்பி ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திருப்பி வாங்கணுங்கிறதுக்காக ஒரு 5 இயர் செட்டில்மெண்ட் ஒன்று வந்தது. அது எதுக்குனாக்கா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, முதலீட்டாளருக்கு பணம் திரும்ப கிடைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. இந்த தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்தா 5 இயர் செட்டில்மெண்ட்டு, 5 இயர் செட்டில்மெண்ட் என்னங்கிறதே ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்க. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க காம்ப்ரமைஸாக போயிடுன்னு சொல்கிறதுனால அவங்க ஒரு அஃபிடாவிட்டு ஃபைல் பண்ணணும். இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் அஃபிடாவிட் போயிருக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால கம்ப்ளைண்ட் கொடுக்காதவங்க கூட கேட்கலாம். இதுக்கு சுப்ரீம் அத்தாரிட்டி யாருனாக்கா DRO தான். அவங்க நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்காதவங்களும் அஃபிடாவிட் கொடுத்து கேட்கலாம், எங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் காம்ப்ரமைஸ் பண்ணி கேட்கலாம். காம்ப்ரமைஸ் பண்ணும்போது நிலம் தான் கிடைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. கம்ப்ளைண்ட் கொடுக்காதவங்களுக்கு பணம் கூட கொடுக்கலாம். நிறுவனம் வந்து என்ன சொல்லுதோ அது பண்ணலாம். நிறுவனம் வந்து இவங்க பண்ண பிஸ்னஸ் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக பண்ணாங்க. ஸோ அதனால் நிலம் தான் தருவேன்னு சொல்லுவாங்க. பணம் கேட்டாங்க, நாங்கள் விற்று தரோன்னு சொல்லுவாங்க. உங்கள் இடத்த நாங்கள் விற்று தரேன்னு சொல்லுவாங்க. அதனால் 5 இயர் செட்டில்மெண்ட் என்பது புகார் அளித்தவங்க மட்டும்தான் கிடையாது.
கிடையவே கிடையாது. இவ்வாறு கொடுக்காம இருக்கவங்க கூட அந்த ரிசிப்ட் இருக்கு இல்லையா, பாண்டு சொல்றாங்க இல்லையா, அது இருந்தாலே போதும். இப்போ அந்த பாண்டு இருந்தனால தான் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஒருத்தர் இந்த பாண்டை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதே போல் அந்த பாண்டு இருந்தாலே போதும், நிச்சயமான செட்டில்மெண்ட் எல்லாத்துக்கும் கிடைக்கும். கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மட்டும்தான் கிடைக்குங்கிறது பொய். அது வந்து எல்லாரும் வந்து ஒரு பயங்காட்டி பீதிக்குள்ளாக்கி இல்லை இந்த மாதிரி பத்திரிகைகள் ஒரு சில நபர்கள் வந்து பண்ணுற சூழ்ச்சி வேலை. நிறுவனத்தை எப்படியாவது மிரட்டி காசு தான் காசை வாங்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தப்பாக நினைக்காதீங்க, அந்த மாதிரி இல்லவே இல்லை. நன்றி.